என்ன மாமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? அண்ணே வாங்கண்ணே. இவன் இந்த எதுக்கு இங்க வாரனங்க? டேய் சும்மாடா, தேவல் வேணாடா, நான் வேற ஏதாச்சும் சொல்லிடுவேன். அண்ணே வாங்கண்ணே. அதுல அப்டேட்லாம் வேற ஒழுங்கா வராது. அண்ணே அப்டேட்லாம் வந்துடுச்சுண்ணே. அப்பயும் ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது. அண்ணே எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகுது. நீங்களே வாயடைச்சு போயிருவீங்க, அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இப்போ நான் எதுவும் கலாய்க்க முடியாது, வாய்ப்பே இல்லை. சரி, தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணக்கூடிய அதானே ஏஐ ஃபீச்சர்ஸ் இப்போ வந்தாச்சு ஐஃபோனில். அது எப்படி இருக்குது அப்படின்றத மிஸ்டர் போலம் சொல்ல போகிறாரு, நம்ம செய்ய போகிறோம். பார்க்க போகிறோம்னு சொன்னோம். சரி, செய்யாம இருந்தா சரி. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஃபீச்சரே நம்ம எவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபீச்சர், கால் ரெக்கார்டிங் கொண்டு வந்துட்டாங்கன்னா. நீங்கள் தான் வேணான்னு இருந்தீங்களே பல யூசர்ஸ் எல்லாம். நான் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னா நம்ம ஐஃபோன் 11ல இருந்து iOS 18 அப்டேட் பண்ணால் எல்லாத்துலேயுமே பழைய ஃபோனுக்கும் வருது. ஸோ ஒரு வழியாக பல யூசர்ஸ் யாராச்சும் ரொம்ப காலமாக வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துருது. ஆனால் ரெக்கார்டிங் ஆகும்போது இது டிலேவாக வருதுன்னு கேள்விப்பட்டனே. ஆமாம், நம்ம ஆன் பண்ணோன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது போயிட்டு டிம் குக் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் இதை கால் ரெக்கார்ட் பண்ண சொல்லி இந்தியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. பண்ணலாமா வேணாமா பாஸ்? ஓகே பாஸ், பண்ண சொல்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் ஆகும். ரிசீவருக்கு ஒரு ரிசீவருக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ள அவங்க கண்டென்ட்டை பேசி முடிச்சிருவாங்க. ஆமாம், நீங்கள் அதுக்குள்ளே காலையே கட் பண்ணிடுவீங்க. ஏதாவது ஷார்ட் காலாக இருந்தால். அந்த டிரான்ஸ்கிரிப்ட்லாம் வருதா இல்லை அதுக்கும் ஏதாச்சும் வேணுமா? டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்மரி வந்து ஏஐ ஒர்க் ஆகிற ஃபோன்ஸில் மட்டும் ஒர்க் ஆகும். அதாவது ஐஃபோன் 15 ப்ரோ சீரீஸ்லையும் 16 சீரீஸ்லேருந்து எல்லா ஃபோன்ஸ்க்கும் வரும், பழைய ஃபோன்ஸ்க்கெல்லாம் வராது. ஓகே, இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஆடியோலாம் அமிச்சா அதெல்லாம் ட்ரான்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? அந்த ஆடியோ நோட்ஸ் ஆப்பில் இல்லைனா வாய்ஸ் மெமோ ஆப்பில் இம்போர்ட் பண்ணி அங்கே ட்ரான்ஸ்கிரிப்போ சம்மரியாக எடுத்துக்கலாம். சூப்பர், பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்துருக்கு. இந்த ஃபீச்சர் வந்து சாம்சங்கில் வந்த சர்க்கிள் டு சர்ச்சுக்கு காம்படிஷனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. என் சர்க்கிள் கூட பண்ண வேணாமா? இப்படி பார்த்தாலே வந்துருமா? நக்கல்யா அவனுக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த கேப்சர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்துடும். இதுக்கு பேர் விஷுவல் இன்டெலிஜென்ஸ். ஆமாம், நீங்கள் சர்க்கிள் டு சர்ச்னு வச்சிருக்கீங்க. சரி ஓகே. இதில் என்ன ஆஸ்க்கு சர்ச்ன்னு இருக்கு. சர்ச்னா நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை ஃபோட்டோ எடுத்து அது என்னங்கிற சர்ச் பண்ணி கொடுத்தோம். ஓகே சரி, இப்போ என்னென்னா இப்போ இந்த கேமரா யூஸ் பண்ணி மட்டும்தான் அது ஒர்க் ஆகுமா? இல்லை எனக்கு ஃபோனுக்குள்ளே நான் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அதை பார்க்கணுன்னா அது பண்ண முடியாது. இப்போ அதில் அது பண்ணலாம். ஓகே, அண்ட் ஆஸ்க்ன்றது நம்ம இந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை பற்றி ChatGPT கேட்டுக்கலாம். இப்போ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் என்னன்னு தெரியல, அப்போ அது இந்த ப்ராடக்ட் என்ன, எங்கே கிடைக்கும், என்ன காஸ்ட்டு, அதெல்லாம் வந்து நம்ம ChatGPT மூலிமா டேரெக்டாகவே அந்த கொஷின்ஸ் கேட்டுக்க முடியும். பரவாயில்ல, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா இருக்கு. அடுத்தது வந்து இமேஜ் கிளீனப். நம்ம இமேஜில் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறோம்ல, மற்ற ஃபோன்ஸில் பார்க்குற ஆப்ஜெக்ட் ரிமூவர். சொல்லாதீங்க, வாயில் அடிக்க. பேரை மாற்றி வச்சுக்கிறீங்க. கிளீனப், இமேஜ் கிளீனப். ஓகே, லெட்ஸ் க்ளீன் சம்திங். செலக்ட் ஆகுறது ஓரளவுக்கு நல்லா செலக்ட் ஆகுது. எங்கே க்ளீன் அப் பண்ணுங்க. க்ளீன் அப். அப்புறம் கொஞ்சம் அப்படிதான் அப்பு மட்டும்தான் இருக்குது, க்ளீனே ஆகலை. இது வந்து பீட்டாவில் இருக்கிறனால கொஞ்சம் இன்னும் பக் இருக்குது. இதை ஒன்று சொல்லிடுங்க பிரதர். ஆகுனா ஆண்ட்ராய்டில் ஏஐ வந்து 1 வருஷம் ஆக போகுது, அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகுது. என்ன பிரதர் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஓகே, க்ளீன் அப்பு இருக்கு, அவ்வளோதானே தவிர பெருசாக எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே லாஸ்ட் பாயிண்ட் ஐஃபோனுக்கு தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கூகுள், செகண்ட் பாயிண்ட் சாம்சங். அந்த வீடியோ பார்க்கலான்னா அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்கிறது. நீயே சோகமோசான அவங்க எங்கே பார்ப்பாங்க? அண்ணே இதை கொஞ்சம் பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்கு. இது வந்து சிரியோட அனிமேஷன் ஏயோட இன்டெகிரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டினியூஸாக ஒரு டாஸ்க் வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், மாற்றலாம், செய்யலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். லைக் இப்போ நான் வந்து அலாரம் செட் பண்ண சொல்கிறேன் இந்த டைமுக்கு, அப்புறம் என்னென்ன அலாம்லாம் இருக்குன்னு சொன்னால் அது காட்டும். இதில் எதை டெலிட் பண்ணணும்னு சொன்னால் டெலிட் பண்ணும். எதாச்சும் ஒன்று மாற்றணும்னா மாற்றும். தனியாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்னா தனியாக ஃபிக்ஸ் பண்ணிவிடும். கண்டினியூஸாக பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு சிரி கிட்ட சொல்லி கூப்பிட்டு பண்ண வேணாம், கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருந்தால் பண்ணிக்கிட்டே இருக்கும். தென் இதோட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்லாம் பண்ணால் நம்ம அது ChatGPT கேட்கவான்னு சொல்லி ப்ராம்ப்ட் வரும். நம்ம கொடுத்தோன்னா அதை ChatGPT கொடுத்து அங்கே நம்மளுக்கு ரிசல்ட் எழுதும். ஓகே, ஸோ தனியாக நம்மளா போய் அங்கே தேடாமல் நம்ம இங்கே சொல்லும் போது வரல அப்படின்ற பட்சத்தில் அதே விஷயத்தை அதுவே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஓகே ஃபைன். அது இப்போ வந்து டைப் டு சிரிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்டமில் டபுள் டாப் ப்ரெஸ் பண்ணால் நம்ம டைப்பும் பண்ணி சிரி கிட்ட கேட்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு ஃபோனில் சின்ன டாஸ்க் எப்படி பண்ணலான்னு தெரியும்னா நம்ம கேட்டோம்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் கைடுக்கு வந்து சிரியே கொடுக்குது. அப்படியா? எங்க ஆன் பண்ணு, நான் கேட்குறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. How to set alarm in iPhone. How to set a new ringtone that is not available in my iPhone. Found this on the web for how to set a new ringtone that is not available on my iPhone. கஷ்டமானதெல்லாம் கேட்கக்கூடாது, ஈஸியானது மட்டும் தான் சொல்லும். டேய் என்னடா புத்தலாட்டாதே.
கஸ்டமர் கேட்டால் வெப்பில் தேட போயிடும். அது வெப்பில் தான் தேடி காமிக்குது. பட் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்குன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஏதுன்னு காமிச்சிடுது. ஸோ புதுசாக ஐஃபோன் வாங்கி என்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்ற பட்சத்தில் யாரோடையும் கேட்க வேணாம், நம்ம Siri கிட்டே கேட்டுக்கலாம். அது சிரிக்காமல் பதில் சொல்லுது. ஓகே ஆனால் அடுத்தது ரைட்டிங் டூல்ஸு. நம்ம நினைக்கிறது எழுதிடுமோ? இவ்வளவு மேலே இல்லைப்பா, இவ்வளவு மேலே இல்லை. நம்ம கேட்குறத எழுதி தரும், சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக் சரி பண்ணோம், ரீரைட் பண்ணிக்கலாம் நம்ம எழுதுனது. அதுக்கு ரைட்டிங் டூல்னு பேர் வச்சுக்கிறீங்க. எப்படி இதுக்கு மட்டும் நார்மல் காமன் பேர் வச்சிட்டீங்க, ரைட்டிங் டூல்னு சிம்பிளா? இந்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, சாம்சங் நோட்ஸ்லாம் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான். இதில் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை ப்ரூஃப் ரீட் பண்ணணும்னா அதை பண்ணிக்கலாம், இல்லை ரீரைட் பண்ணணும்னா ரீரைட் பண்ணிக்கலாம், இல்லை அதையே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாவோ ப்ரொஃபஷனலாவோ இல்லை கான்சைஸ் பண்ணி எழுதணும்னா நீங்கள் அதையும் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை சம்மரி கீ பாயிண்ட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், லிஸ்ட் வேணும்னாலும் போட்டுக்கலாம், அண்ட் டேபிள் மூலியமாக வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் கம்போஸ் பண்ணி அதை வந்து என்ன ஏதுன்றதை நீங்களே ஒரு விஷயத்தை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய டீமுக்கு வந்து நான் வந்து இந்த வாட்டி வந்து அப்ரைசல் தரேன், இந்த தீபாவளி போனஸா, இதுக்கு ஒரு மெயில் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டாக்க ChatGPT மூலியமா அதை கேட்டு அழகாக எடுத்து கொடுக்குது. எடுத்ததை எடுத்து கூட நான் இந்த இருக்குது இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நமக்கு வேணுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியெல்லாம் மாற்றி இப்படி இருந்ததை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இது நோட்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகுதா இல்லை எல்லா இடத்துலையும் வருதா? எல்லா டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆப்ஸ்லையும் ஒர்க் ஆகுது. நீங்கள் வாட்ஸ்அப்பு நோட்ஸு மெசேஜஸ் எங்கே போனாலும் ஒர்க் ஆகுது. ஒருவேளை கீபோர்டை மாற்றினா வராதோன்னு நினச்சேன், பட் நம்ம கூகுள் கீபோர்டு போட்டாலும் இது டிஃபால்ட்டாக வந்து எல்லா இடத்துலையும் வருது. பரவாயில்ல, இந்த இடத்துல கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக பலம் யோசித்திருக்கிறது. ப்ரோ கொண்டு வந்தால் கரெக்டாக கொண்டு வருவோம். சாப்பிட்றேன். ஒருவேளை நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் ரொம்ப படிக்கிறோம் வெப்சைட்டில் அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் வெப்சைட்டில் ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நண்பர்களே, தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். ஸோ இப்போ ஒரு சஃபாரியில் வந்து ஒரு பேஜ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கீழே வந்து ஷோ ரீடர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம கிளிக் பண்ணால் இது வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஓகே, ரீடிங் மோடுக்கு போயிடும். அதில் மேலே வந்து சம்மரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம கொடுத்தோம்னா இது ஆஃப் பண்ணால் ஹைட் ரீடர் கொடுத்தா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ வந்து ஷோ ரீடர் கொடுத்தா இந்த மாதிரி வந்துருக்கு. சம்மரி காணோம் ஏங்க, அது பக்கு பீட்டாவில் இருக்குது, அதனால போயிட்டு இப்படியே சொல்லி ஓட்டுங்க ப்ரோ. இன்னும் பீட்டாலேயே இருக்குது, ஆல்ஃபாலேயே வரல. இந்த இப்போ வந்துடும் பாருங்க, இப்பயே வரல. ஐயோ ப்ரோ, அது பக் ஃபஸ்ட் டைம் போட்டால் வருது, செகண்ட் டைம் வந்து வரல. அது பக்கு சரி பண்ணிடுவாங்க. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டீசெண்டாக முடிச்சுக்கணும். ஸோ நம்ம சம்மரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஓவரால் வெப் பேஜில் என்ன இருக்கோ அதை பாயிண்டர்ஸாக வந்துடும். ஓகே, ஸோ இது அப்போ இனிமேட்டாச்சும் டெக் நியூஸ்க்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுக்கும்போது ஓரளவுக்கு எடுத்துருவீங்க, நம்பலாம். டீம்மேட்ஸ் கேட்டுக்கோங்கப்பா, ஐஃபோன் வாங்க சீக்கிரம். நீங்களும் டீமில் தான் நினைக்கிறீங்க? இல்லைனா டெக்னிக்ஸ் எடுக்கிற டீம்மேட்ஸை சொன்னேன், நீங்களும் எடுங்க. ஓகே. ஃபோட்டோஸ் ஆப்பில் வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் மெமரியாக வந்து கொலாஜ் பண்ணி கொடுக்கும். மெமரிக்காக தானே ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். இல்லை புரியல, மெமரிக்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அதுவே மெமரி பண்ணி ஒரு சாங் போட்டு கொடுத்துரும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணி ஏதாச்சும் காப்பி ரைட்லாம் வருமா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. நம்மளே மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்மளுடைய கேலரியில், அதாவது ஃபோட்டோஸ்குள்ளே இதெல்லாம் இருக்கும், அதை மட்டும் வச்சு இந்த மாதிரி மெமரிஸாக மாற்றி கொடுக்கும். பேஸ்ட் ஆன் த லொகேஷனோ, பேஸ்ட் ஆன் த பர்சன்ஸோ, நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஒருவேளை மெயிலுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஆப்பிள் மெயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ அதில் பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிமெயிலில் பார்க்குற மாதிரி ப்ரமோஷன் டேப், சோசியல் டேப். அது பெரிய அப்டேட் இல்லை, ஜிமெயிலில் இருக்கிறத இங்கே எடுத்து கொடுத்துக்கிறீங்க. அப்படி இல்லை, இங்கே தான் பெருசாக கொடுத்துருக்கோம். எப்படி பெருசாக அது பார்க்க அந்த அனிமேஷன்ஸ்லாம் சூப்பராக, அனிமேஷனில் அந்த யூஐ நல்லா இருக்குது, நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருது, அதோட சம்மரி மொத்தமாக கொடுத்துரும். அதுதான் நண்பர்களே, நான் எப்பவுமே சொல்கிற விஷயம், பழம் எதையும் முதல்ல பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது. பண்ணுறதுல ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணுவாங்க, அதை தான் சொல்லிட்டு இருக்காப்புல சார், வேறு ஒன்றும் இல்லை. அதானே ஜிமெயிலில் நம்ம பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு ஆதி காலங்கள் வந்து பார்த்துன்னு வரோம். ஜிமெயிலில் அந்த விஷயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து ஸ்மார்ட் ரிப்ளே இருக்குது, அதையும் நாங்கள் 2-3 வருஷமாகவே யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் இப்போ தாங்க கொண்டு வந்திருக்கோம். சும்மாறா. அடுத்தது வந்து நோட்டிஃபிகேஷன். இதே சம்மரி வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் கசகசன்னு பெருசாக இருக்குது அப்படின்னு, அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்கிற விஷயங்கள் இந்த லொக்கேஷனில் இத்தனை மணிக்கு இதெல்லாம் அப்படின்ற மேட்ரு மட்டும் மேலே வந்துடும். அதை பார்த்துட்டு ஓகேன்னு புரிஞ்சிக்கலாம். ஓப்பன் பண்ணுறோமோ இல்லையா, அது நம்மளோட இஷ்டம். அப்புறமா கசகசன்னு படிச்சுட்டு வேணாம். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. வேறு அடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு ஃபீச்சர் இருக்குது, பட் இன்னும் நம்மளுக்கு ஆக்சஸ் வரல. அது வந்த அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஒருவேளை இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள வந்ததுன்னா அதை பற்றி நாங்கள் போடுறோம். தட் இஸ் இமேஜ் பிளே கிரவுண்ட் அவங்க வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள். சாம்சங் ஃபோனில் நம்ம வரைஞ்சிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம் எல்லாமே வருமே, எப்படி வேணாலும் வரும். 4-5 ஆப்ஷன்ஸ் வரும், நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதே ஆப்ஷன் எதுலையும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவும் வருதா? அவ்வளவும் வருது. எங்க காமி
2 days later. இமேஜ் ஒன் டூல்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. நம்ம நோட்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கெச் பண்ணியிருக்கோம் ரஃபா அப்படின்னா அது இமேஜ் ஒன் டூலை வச்சு சர்க்கிள் பண்ணோம் அப்படின்னா ஏஐ வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகே. அடுத்து இமேஜ் பிளே கிரவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நம்ம 2-3 கீவேர்ட்ஸ் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ அஸ்வின் அப்படின்னு போட்டு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு 2-3 வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எனக்கு தொப்பி போட்டு ஒரு பர்த்டே என்விரான்மெண்ட் மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கும் என்னோட ஃபேஸை வச்சு. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, அவ்வளோதான் அங்கேயே நிறுத்திடணும். இதெல்லாம் சொல்லி 6 மாதம் ஆகுதா, இப்போ தான் பீட்டாவே ரோல் அவுட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் அப்டேட் எப்போ வரும்னு தெரில, இதெல்லாம் ஃபிக்ஸ் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரில. அதனால் இப்போதைக்கு இருக்கிறது என்னென்னு பல யூசர்ஸ் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன ஏதுன்றதை சொல்லுங்க. இந்த விஷயத்தெல்லாம் இப்போதைக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம், ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பக்கெல்லாம் வந்து இருக்குது சரிங்களா. அஃபிஷியல் ரோல் அவுட் வரட்டும். எப்போ வரும் எங்களுக்கு, எப்போ வரும் அவருக்கும் தெரியல, அதனால் எப்போ வரும்னு தெரியாது. அதனால் இருக்கிறது இதுதான், இதெல்லாம் வரும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கோங்க. மற்றபடி ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறது தான். அடுத்ததான் ஏதாச்சும் புதுசாக வருதான்றதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, மீண்டும் இடத்துல சந்திக்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.